திருச்சி எஸ்பி வருண்குமார் மற்றும் நாம் தமிழர் கட்சி சீமான் இடையே மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சவால் விட்டு களத்தில் இறங்கியுள்ளார்கள். ஒரு பக்கம் அவதூறு பரப்பியதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை எஸ்பி வருண்குமார் கைது செய்து வரும் நிலையில் இந்த வழக்கு கைது நடவடிக்கைகளுக்கு அஞ்ச போவதில்லை, சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயார், நேரடியாக என்னுடன் மோத தயாரா என்றும் வருண்குமார் எஸ்பிக்கு சீமான் சவால் விட்டுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை சமூக வலைதளங்களில் குறிப்பாக எக்ஸ் சமூக வலைதளத்தை அதிகம் பயன்படுத்துபவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆபாசமான அருவருக்கத்தக்க பதிவுகளே எந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள், எந்த கட்சியின் ஆதரவாளர்கள் அதிகம் செய்து வருகிறார்கள் என்பதை ஓரளவுக்கு புரிந்து அறிந்து இருப்பார்கள் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். மேலும் தமிழக காவல்துறை சாதிய ரீதியாக செயல்பட்டு வருவதாக விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் பலமுறை தெரிவித்துள்ளார். அண்மையில் கூட இதே கருத்து வலிமையாக எடுத்து உரைத்துள்ளார் திருமாவளவன். சொல்ல போனால் இது காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சருக்கு ஒரு எச்சரிக்கை என்று கூட அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள். திருமாவளவனை போல தமிழக காவல்துறை என்று சொல்லாமல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு பேட்டியின் போது வருண்குமாரை மட்டும் குறியிட்டு அவர் சில சாதிகளுக்கு எதிராக வன்மத்துடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். இதற்கிடையே அவதூறு வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் திருச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அன்றைய தினமே அவர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் அவருடைய செல்போன் அவரிடம் ஒப்படைக்கப்படவில்லை. அடுத்த சில தினங்களில் திமுகவின் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வரும் சிலரிடமிருந்து சாட்டை துரைமுருகன் செல்போனில் இருந்த ஆடியோக்கள் வெளியாகின. இந்த ஆடியோக்களை எஸ்பி வருண்குமார் தான் பழிவாங்கும் நோக்கத்தோடு வெளியிட்டதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டி கொந்தளிக்க ஆரம்பித்தார்கள். அதனை உறுதிப்படுத்தும் விதமாக சாட்டை துரைமுருகனும் காணொலி வாயிலாக சீமான் மற்றும் அவருடைய வருண்குமார் பெயரை குறிப்பிடாமல் ஐபிஎஸ் படித்தால் அதற்கு உண்டான வேலையை பாருங்கள், திமுக ஐடி விங் போல செயல்படாதீர்கள் என்று ஒருமையில் பேசி திட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் வருண்குமாரை எல்லை மீறி திட்ட தொடங்கவே இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்க தொடங்கியது. இதுவரை அதிமுக தரப்பிலிருந்து இந்த விவகாரம் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கப்படாத நிலையில் முதல் முறையாக அதிமுகவின் ஐடி விங் செயலாளர் ராஜ் சத்யன் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஐபிஎஸ் மற்றும் அவருடைய மனைவி அவர்கள் குறித்து சமூக ஊடகங்களில் பரவும் அருவருக்கத்தக்க வெறுப்பு பிரச்சாரமானது இந்த விடியா திமுக ஆட்சியில் யாருக்கும் குறிப்பாக காவல்துறையினருக்கும் இணையவெளியில் கூட பாதுகாப்பு இல்லை என்பதையே உணர்த்துகிறது. வெவ்வேறு இயக்க கோட்பாட்டில் பயணித்தாலும் மதிப்பிற்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் எதையும் நேரடியாக எதிர்கொள்பவர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவர் கூற்றின்படி அவர் இது போன்ற அவதூறுகளில் இருக்க மாட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது. யாரோ சில விஷமிகள் காவல்துறையினரை குறித்தோ இது போன்ற ஆபாச பதிவுகளை தைரியமாக பதிவிடுகிறார்கள். ஆக்கப்பூர்வமாக விமர்சித்தால் கூட உடனே கைது உள்ளிட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் விடியா திமுக அரசு காவல்துறையின் உயர் அதிகாரிகள், அதுவும் ஒரு மாவட்டத்தை நிர்வாகிக்கக்கூடிய பொறுப்பில் உள்ள பெண் அதிகாரி வந்திதா பாண்டே ஐபிஎஸ் மீது வீசப்படும் மிகவும் தரம் தாழ்ந்த ஆபாச அவதூறுகளை கைதட்டி வேடிக்கை பார்ப்பதும் பொதுதளத்தில் எதிர்ப்பு வந்ததும் தாமதமாக 2 பேரை கைது செய்து ஆமை வேகத்தில் செயல்படுவதும் ஏன்? திமுகவின் கரைபேட்டி இழுத்த இழுப்பிற்கு வரும் எஃப்ஐஆர்களும் கைவிலங்குகளும் மதிப்புமிக்க காக்கி சட்டைகள் தாங்களை பாதுகாக்க வருவதற்கு ஏன் இவ்வளவு தாமதம்? காவல்துறை உயர் அதிகாரிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த ஆபாச வெறுப்பு பிரச்சாரத்தை கண்டுகொள்ளாத அரசின் செயல் வருத்தத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியது என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.